Hello friends, welcome back to our channel. Today ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். மட்டன் பிரியாணி. அதுவும் வீட்லயே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான மசாலா பத்தி தான் இந்த வீடியோல போய் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3:2:1 ரேஷியோல பட்டை, கிராம்பு, ஏலக்காவை எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப கூடவோ குறையவோ எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. இந்த மசாலாவை எல்லா பிரியாணிக்குமே ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பிரியாணி மசாலா ரெடி ஆயிருச்சு. மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் சின்ன வெங்காயம், 2 துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டு, 1½ டேபிள் ஸ்பூன் மல்லி இலை, 1½ டேபிள் ஸ்பூன் புதினா இலை, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் 1½ டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். வாசனை பொருட்களும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஆயிலும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா அந்த ஆயிலில் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் தான் எடுத்துருக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா கோட்டட் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்ச தண்ணியை உங்கள் தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். தண்ணி கொதித்ததும் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஜீரக சம்பா ரைஸ் 300 கிராம் 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்ததும் ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி 1 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், ருசியான டேஸ்டியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. ஆறுனதும் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.